வெல்கம் டு இன்டெல் கேலக்ஸி சேனல். இப்போ ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சிஎம்டின்னு டைப் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் இங்கே வருது இல்லைங்களா, இதில் போய் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொடுக்க போகிற கமாண்டுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜஸ் தேவைப்படுது. ஸோ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கமாண்ட் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிற கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா WinSATங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். WinSAT கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா விண்டோஸ் சிஸ்டம் அசஸ்மெண்ட் டூல்னு அதுக்கு பேர். இது சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக மைக்ரோசாஃப்டால் வந்து ரிலீஸ் பண்ண டூல் தான் WinSATங்கிறது. ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணுறோம் WinSAT ஸ்பேஸ் டிஸ்க் ஸ்பேஸ் ட்ரைவ்னா இந்த ட்ரைவ் லெட்டர் எடுத்து கொடுக்கணும். இப்போ நம்ம சி ட்ரைவ் வந்து மெஷர் பண்ண போகிறோம். அதனால் இங்கே சின்னு டைப் பண்ணி என்டர் அடிக்கிறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அசஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கோட ரேண்டம் ரீட் பார்த்தீங்கன்னா 216.56 வந்திருக்கு, காமிச்சிருக்குது. சீக்வன்சியல் ரீடு பார்த்தீங்கன்னா 270 MB/s. சீக்வன்சியல் ரைட் வந்துட்டு 248.11 MB/s. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் கிடச்சிடும். உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்டியாக இருந்தாலும் சரி, என்ன ஸ்பீடில் வந்துட்டு இது உள்ளே வந்து ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சு போயிடும். 500 MBPS பக்கமாக வர வேண்டிய ஸ்பீடு வந்து அது கம்மியாக இருக்குது. காரணம் நம்ம யூஸ் பண்ணுற பிராண்டை பொறுத்து வந்து எஸ்எஸ்டியோட ஸ்பீடு வந்து மாறும். அதேமாதிரி சிஸ்டத்தை நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது SATA SSD தான் மெஷர் பண்ணியிருக்கோம். SATA SSDயோட வந்து மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தோட மதர் போர்டில் இருக்க SATA 3யோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு தான். அதாவது 6 GB/s தான் வந்து மேக்ஸிமம் அதனால் வந்து யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் சிஸ்டத்தில் பழைய சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, அதில் SATA 2 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தான் SSD போட்டாலும் அதில் பாதி ஸ்பீடு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 300 MB/s தான் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டமும் இதோட ஸ்பீடை வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா நான் டி ட்ரைவை வந்துட்டு மெஷர் பண்ணுறேன். ட்ரைவ் லெட்டர் சிக்கு பதிலாக டி மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப அசஸ்மெண்ட் ரன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்குது. பாருங்கள், இது 216 இருக்குது, 230, 270, கிட்டத்தட்ட சேம் 270, 245, 248. காரணம் என்னென்னா இது ரெண்டுமே வந்து ஒரே எஸ்எஸ்டியோட தான். டிரைவ் லெட்டர் தான் வேறு. டிங்கிறது வந்து சேம் எஸ்எஸ்டி பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டூலை ரன் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் எல்லா அப்ளிகேஷன்ஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதோட ஸ்பீடு, மற்ற அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணுற ஸ்பீடு வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸை குறைச்சிடும். ஆக்சுவல் ஸ்பீடு வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த டூலை ரன் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லா அப்ளிகேஷன்ஸையும் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இது ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்குக்கும் இதே மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ட்ரைவ் லெட்டர் அடித்து பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டூல்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ரஃபாக நம்ம வந்து எஸ்எஸ்டி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அல்லது ஹார்ட் டிஸ்க் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எக்ஸிட் பண்ணிடலாம். ஓகே, வீடியோ பார்த்ததற்கு பார்க்க போகிறவங்களுக்கு நன்றி.